தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்கும் நடைமுறைகள் குறித்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் ஆட்சி அமைக்க ஒரு கட்சி அல்லது கூட்டணி குறைந்தபட்சம் 118 உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று இருக்க வேண்டும். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிக இடங்களை வென்ற தனிப்பெரும் கட்சி அல்லது கூட்டணியை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பார். அதன்பின் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடப்படும். இதற்காக முதலமைச்சர் அல்லது ஆளுநரால் நியமிக்கப்பட்ட தலைவர் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து தனது அரசுக்கு பெரும்பான்மை ஆதரவு உள்ளதை நிரூபிக்க வேண்டும். இந்த வாக்கெடுப்பு சபாநாயகர் தலைமையில் நடைபெறும். குரல் வாக்கெடுப்பு அல்லது உறுப்பினர்களை தனித்தனியாக எண்ணும் டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ் முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்படும். ஒரு அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க தவறினால் அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 174 கீழ் ஆளுநர் சட்டமன்றத்தை கலைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை பரிந்துரைக்கலாம்.